எல்லாம் எப்படி இருக்கீங்க? இயேசுவின் படையணி 1998 நிறுவப்பட்டது. ஆரம்ப நாட்களில் பல பயிற்சிகள் நடத்தப்பட்டன. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை பற்றி இருந்தாலும் நம்ம பள்ளிக்கு பெருகிறத நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஆல் டு ஜீசஸ் ஸ்கூல்ல வந்துட்டதுனால இனிமேல் உங்க காரியங்கள் ஆல் டு ஜீசஸா இருக்கும். சர்ச்சில் உள்ள யூத் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? நாங்கள் சில சர்ச்சுக்கு போனோம். யூத் அந்த இடத்துல தான் அவங்க யூத் மினிஸ்ட்ரி பண்ணுற இடத்துல தான் அங்கே கப்பல் மேக்கிங்கே நடந்துட்டு இருக்கு. யூத் அந்த சர்வீஸில் தான் அவங்க கொயரில் தான் உட்காந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேர் இஸ் த ஹோலினஸ்? நான் புதுசில் அறிவுரை கொடுக்க அறிமுக செய்ய விரும்புகிறேன்.
உம்மை சிலுவையில் போட்டு பாதைத்தனரும் உம்மை செந்திரமாக்கினாரும் அப்போது அன்போடு அவர்கள் கண்ணீரற்றோம் அப்பா மனம் பெரிதே அப்பா மனம் பெரிதே கல்லாரி அன்பை அந்நீருதே கண்கள் கலங்கிடுதே. ரெப்ரசன்ட் பண்றாங்க. சோல்ஜர் கோவிந்தன் ஜாஷ்வா தர்மபுரி கான்ஸ்டிடுவன்சி, சோல்ஜர் கவிதா ராஜ் கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சி. சோல்ஜர் டேனியல் சிதம்பரம் கான்ஸ்டிடுவன்சி, சோல்ஜர் ரோஸ்பெரியா ரெப்ரசன்ட் பண்றாங்க. சோல்ஜர் பிரவீனா யோபு மயிலாடுதுறை கான்ஸ்டிடுவன்சி. சோல்ஜர் ஜான்சி ஈரோடு கான்ஸ்டிடுவன்சி, அவங்க சோல்ஜர் கலைசெல்வியை ரெப்ரசன்ட் பண்றாங்க. சோல்ஜர் டாக்டர் பெனிடிக்ட் சென்னை நார்த் கான்ஸ்டிடுவன்சி. சோல்ஜர் பிரதீப் சென்னை சவுத் கான்ஸ்டிடுவன்சி. சோல்ஜர் எஸ்தர் குணா கள்ளக்குறிச்சி கான்ஸ்டிடுவன்சி. சோல்ஜர் பெரியசாமி நாமக்கல் கான்ஸ்டிடுவன்சி. என்னாகமம் 2வது அதிகாரம் 1 - 9 வரை உள்ள வேத வார்த்தைகளை வாசித்தார். பின்பு சோல்ஜர் ராயப்பன் அவர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு எக்காலம் துணிக்கப்பட்டது. வீரர்கள் அனைவரும் மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்த பாடல்கள் பாராளுமன்றம் மூலம் தாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை விளக்கி கூறினார். அதன் பிறகு செய்தியை பகிர்ந்தார்கள். அதில் தாவீதின் பேர் சோல்ஜர் பெட்ரிஷியா அவர்களால் வழிநடத்தப்பட்டது. அவர்கள் அவை டாக்டர் ஆல்பர்ட் மற்றும் சோல்ஜர் பிரதீப் அவர்களால் கையொப்பம் விட்டு பதிவு ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து இதில் முதலில் தற்போதுள்ள பெண்களின் பாதுகாப்பு பற்றிய ஒரு ஆய்வறிக்கையை அவர் விளக்கி கூறினார். இதை போன்ற காரியங்களில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை விளக்கினார். அதே போன்று இக்காலத்திலும் நாம் அதை எதிர்த்து போட தீர்மானிக்கப்பட்டது. பிள்ளைகளை வேத ஞானத்தோடு வளர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. கருமுட்டை சட்டங்களை கடுமைப்படுத்த வேண்டும். ஜெபித்து முதல் பகுதியை நிறைவு செய்தார். ஜோன்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இதற்கான பொறுப்புகளை ஏறெடுக்க தமிழ்நாட்டில் உள்ள பிசாசானவன் எதிர்த்து வந்தார். அதை சோல்ஜர் ராஜன் அவர்கள் வழிநடத்தினார். அவங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க போறீங்க, என்னெல்லாம் போறேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. நம்ம நிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் வீரர் வீராங்கனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் வீரர் வீராங்கனை. அவர் என்னை அவருடைய சேனையில் இணைத்துள்ளார். அவர் என்னை அவருடைய சேனையில் இணைத்துள்ளார். எவ்வித கட்டாயமின்றி நானாகவே அவருடைய ராஜ்யத்தை இந்தியாவில் ஸ்தாபிப்பதே என் கொள்கையாகும். என்னுடன் போர் சேவைகளுடன் இணைந்து என்னை இந்த போர் சேவைகளில் ஈடுபடும். இப்பொழுது நமக்குள்ள இருக்கிற பெஞ்சமின் பிரதர், நீங்கள் என்னை தெரிந்து வரவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிருக்கீங்கப்பா. ஆமாப்பா, இன்று ஆண்டவரை எங்களை தேடி எடுக்கிறப்பா, உங்களுடைய போர் படைகளை சேர்த்துக் கொண்டதற்கான நன்றி தகப்பனே. ஆமா ஆண்டவர், இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தி போல தகப்பனே, எல்லாரும் யுத்தத்திற்கு பழகினவர்களாக ஒரு மைலிலும் தப்பாதபடிக்கு அப்பா எதிரியை வீழ்த்தக்கூடியவர்களாக நீடுவதை அபிஷேகம் பண்ணபடி நாங்கள் சபிக்கிறோம்.
இப்போது நீங்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை தேசங்களை ராஜசேகருடைய கையில் நீட்டி எழுதுகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று நான் கட்டளை எடுக்கிறேன். அவங்க சூழ்நிலைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களை ரத்த கோட்டைக்குள்ள தேவன் கோட்டைக்குள்ள நான் கொண்டு வருகிறேன். அவங்க போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம். இந்த ஆசீர்வாதத்தை அவங்க மேல நான் பேசுகிறேன். அவங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ நதியாக ஒவ்வொரு இருதயத்திலும் பாய்ந்து செல்வதாக. அதை கேட்கிற மக்களுடைய காதுகள், மக்களுடைய இருதயம் மாற்றப்படுவதாக. அவங்களுடைய சூழ்நிலைகளை, அவங்களை சுற்றியுள்ள மக்களுடைய இருதயம் இப்பொழுதே பண்படுத்தப்பட்டு ரெடியாக இருப்பதாக. இதற்காக நான் ஏஞ்சல்ஸை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். அவங்களுடைய இடத்துல அவங்க எங்க போய் செட்டில் ஆக போறாங்களோ அந்த இடத்துல ஏஞ்சல்ஸை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். அவங்க இவங்களுக்கான எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ரெடியாக வைக்கட்டும். அவங்க அங்க போய் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, பெரிய ஒரு இரைச்சலை நாங்க இயேசு நாமத்துல நான் கேட்க. எலும்புகளை பார்த்து பேசும்போது அந்த இது உயிரடையும் போது ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கும். அது போல நீங்க போய் அங்க இறங்கும் போதே அந்த இரைச்சலின் சத்தம் ஸ்டார்ட் ஆகும். அவங்களை குறித்து மற்றவங்களுக்கு யாருக்காவது வெளிப்பாடு கிடைச்சா ஷேர் பண்ணலாம். போகிற மாநிலத்தை பற்றியோ அவங்களை பற்றியோ. இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நான் உன்னை வேர்த்துவேன் என்ற வார்த்தைங்கிறது கிளாஸ் பண்ணி போகும்போதே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார். பிரதர் பாயும் சொல்லும் போதே பால் நிலத்தின் பயிர் நிலைமை ஆக்குவேன், அப்படியே மாற்றிடுவேன். அந்த இடம் நீங்க போகும்போது ஒரு வனாந்தரமா இருக்கும், அது வயல்வெளியா மாறிடும் அப்படின்றது ஆண்டவர். ஒரு பெரிய மழை நிலச்சலை கேட்கிறேன்னு சொன்ன அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. குஜராத்தில் ஒரு பெரிய மழை நிலச்சல் சத்தம் கேட்கப்படும். நம்ம போய் நுழைஞ்ச உடனே பேசலாம். கோடாக பெருகுவாயாக அந்த வார்த்தை. எனக்கு நீரூற்று அப்படியே மேலே இருந்து அருவியா அப்படியே கொட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. நீங்க போற இடம் அந்த பெரும் இரைச்சல் சத்தத்தோட அந்த ஜீவ ஊற்றும் புறப்பட்டு. எரேமியா 1:2 வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அடுத்தது ஒரு வசனம் சொன்னாங்க, உதிக்கிற ஒரு ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள். பேசலாம். எனக்கு வரும்போது சோல்னு அப்புறமா தான் தெரிஞ்சு சோல்ஜர்னு. அதனால எனக்கு நான் இன்னைக்கு சோல்ஜராக மாறிட்டேன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு நான் தரேன். வெளிப்பாடுன்னு சொல்றதை விட தேவையில் இருக்கிற நம்முடைய பாரம் தான் ஊழியம். பாரம் இல்லாத எதுவுமே ஊழியம் கிடையாது. இந்த தேசத்தின் மேல ஒரு பெரிய பாரம். அந்த பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வசனம் சங்கீதம் 136:21 கர்த்தர் பேசுறாரு, அவர்கள் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர்கள் கிருபை என்றும் உள்ளது. நினைச்சு வந்ததுக்காக கர்த்தரை உண்மையில சோதரிகிடம் வந்த ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இந்த எல்லாம் மிஸ்க திருச்சபையின் சார்பில் மிகுந்த நன்றியை சொல்றேன். அவர்கள் இனி கனிகளை பார்ப்பீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறக்கிறதற்கு முன்பதாகவே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு அளவே இல்லை அப்பா. ஆண்டவரே, என் நேசரை எத்தனையோ பேர் ஆண்டவரை சகோதரியை அழைக்கலாம். ஆனால் நீர் ஆண்டவரை என் மனவாளியே என்று அழைத்து இவர்கள் மேல் உரிமை அனுப்பவில்லை என்று சொல்லி ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று என் கர்த்தர் இயேசு சொன்னீரே. அப்படியாகவே இவர்களுடைய வேலைகளிலும் இவர்கள் செய்கிற ஊழியங்களிலும் குறிப்பாக சிஸ்டர் ஏஞ்சலிக்காகவும் அவர்களை சூழ்ந்திருக்கிற ஆண்டவரை ஆர்மி ஆஃப் ஜீசஸ் அந்த மாபெரும் குடும்பத்துக்காக அதிகமாய் செபிக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் அவர் கையில கொடுத்திருக்கிறேன். எங்கள் தரிசனம் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்றீங்க.
நன்றி. ஓகே, இந்த ஷாடோ பள்ளி முடிஞ்சிருச்சு.